ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்மார் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டிங் தான் செய்ய போகிறோம். மேங்கோவை தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த சதையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சதையை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சேர்த்த பிறகு ஜூஸ் பண்ணுவாங்க. பாதி பாதியாக சேர்த்துட்டேன், இல்லை பாதி பாதியாக சேர்த்து அரைக்கலாம். ஏன் இப்போ தான் நல்லா நைஸாக அரையணும். ஓ, ஷேக் மாற. சரி, இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். எவ்வளோ மட்டும் தான் சேர்க்குறேன்? ஏற்கனவே மாம்பழத்தில் வந்து ஸ்வீட் இருக்கும். அது மீதி சர்க்கரை அப்புறம் நெக்ஸ்ட் சேர்க்குறோம். இந்த இது அரைக்கும் போது சேர்க்கணும். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்குங்க. சர்க்கரை நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து மீதி உள்ள மாங்காயும் சேர்த்துக்கலாம். மாம்பழம் மாங்காய்னா அது காய். மாங்காய் பழத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் இதையும் நம்ம அரைச்சிட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மீதி உள்ள பழத்தையும் அரைச்சாச்சு. சர்க்கரை சேர்த்துறேன், அது கூடவே பாலும் சேர்த்துறேன். இது கூட கொஞ்சமாக சால்ட். எதுக்கு உப்பு? அந்த ஸ்வீட் கூட வந்து கொஞ்சம் சால்ட் சேர்க்கும் போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும். அதுக்காக சால்ட் சேர்த்துறேன். அரைச்சிட்டு வந்தது இப்போ என்ன பண்ணோம்? என்ன ஃபுல்லாக போட்டேன்? வா சும்மா பார்க்க வீடாவில் இருக்கு. எத்தனை ஸ்பூன் இருக்கு பார்த்தேன் மொத்தமாக. ஓகே, நமக்கு தேவை வந்து 4 ஸ்பூனு தான். நெக்ஸ்ட் திரும்ப செய்யும் போது நம்ம நெக்ஸ்ட் செய்யணும்ல. எத்தனை இதுன்னு பார்த்தேன். ஓகே ஓகே. எத்தனை கிராம் இது? அதனால் எழுதிருக்கோம் படி. 100 கிராமில் மொத்தம் இதால் 6 ஸ்பூன் தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அளக்க வேண்டாமா? இதுக்கு நமக்கு தேவையானது 4 ஸ்பூன் தான். நான் இதில் எத்தனை ஸ்பூன் பார்க்கறதுக்காக அதில் கொட்டினேன். இப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணணும்? நம்ம 4 ஸ்பூன் தான் தேவை. 4 ஸ்பூனு. 3 மாம்பழத்துக்கு 4 ஸ்பூனா? ஆமாம், 3 மாம்பழம் போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்தேன். இப்போ இதை வந்து நம்ம பால் ஊற்றி நல்லா அந்த இது வராத அளவுக்கு, இது வராத அளவுனா இது லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டி இல்லாமல் கெட்டியாக இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும். அது மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து அந்த புட்டிங்க்கு வந்து நமக்கு நல்லா பைண்டிங் கொடுக்கும். ஓகே. இப்போ இந்த இடத்துல இப்போ கஸ்டர்ட் பவுடர் இது இல்லாதவங்க அந்த இடத்துல வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் இருந்துச்சுன்னா கஸ்டர்ட் சேர்த்துல எது பெஸ்ட்டு? கார்ன்ஃப்ளவரா? இதா கஸ்டர்ட் பெஸ்ட். கஸ்டர்ட் பெஸ்ட்டு. கஸ்டர்ட் வந்து நிறைய பேர் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்லைனில் எல்லாமே கிடைக்குதுங்க நமக்கு. அவ்வளோதான். இப்போ இதை கலக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எந்த கட்டிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் கலக்காச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்தாண்ட வந்து இதை மிக்சிங்கை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுவாங்க? கேஸ் பற்ற வச்சு இதை வந்து நல்லா சூடு பண்ணி ரெடி கெட்டியாகணும். கெட்டியாக்கி ரெடி பண்ணணும். இது எப்போ கலக்கணும்? இந்த கஸ்டர்ட் பவுடரு, இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சல அது வந்து கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து வைக்கணும். திரும்ப பார்த்து வைக்கணும். ஓகே. பாருங்க, இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது போடணுமா? கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை போட்டு முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதை நல்லா கலக்கிட்டு
போட்டுட்டு கலக்கினே இருக்கணுமா? ம் நிறுத்தினா ம் நிறுத்திட்டா முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இன்னும் கலர் வந்துருச்சு இதில் போட்டோன்னே. கஸ்டர்டோட கலர், கஸ்டர்டோட இந்த ஆரஞ்சு கலர் வந்துருச்சு பார்த்தியா? ஆரஞ்சு இல்லை, எல்லோ. எல்லோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளோ நாளுக்கு இன்னும் ம் இது மாதிரா? அது வந்து நம்ம இப்படி எடுத்து ஊற்றும் போது இது மாதிரி லிக்விட் மாதிரி வருது இல்லையா? இது மாதிரி வராமல் தனித்தனியாக வரும். தனித்தனியாக வரும் இன்னும் ட்ராப்ஸாக வரும். ம் சரி. நான் கிண்டா? வேண்டாம் நான் கிண்டுறேன். ஏன் நீ கிண்டுற எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்ருவேன். ஓ போ திக்காகுது. ம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம். இதுக்கப்புறம் இந்த கிண்டிட்ட பிறக்கும் இது நான் ஒரு போல் இது மாதிரி வரணும். தெரியுதா? கரண்ட்லேருந்து விழும்போது இது மாதிரி ட்ராப்ஸ் வரும். ஓ இப்படியா? இதுதான் பாரு. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இப்போ ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறணுமா? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்தில் ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் போதும். இப்போ இதில் வந்து நான் ஒரு லெமன் போட போகிறேன். அந்த லெமன் புளிப்பு எதுக்கு? தன்மைக்கு. மாங்காய் ஸ்வீட் இல்லையா? அது கூட மாங்காய் புளிப்பு இருக்கும்ல? இருக்குண்டா, கொஞ்சம் புளிப்பு. ஓ கொஞ்சம் புளிப்பு. ஓகே ஓகே. லெமன் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே சரி. பாருங்க, இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக இது லெமனை சேர்த்துறேன். ஒவ்வொரு புளிப்பாக ஆகாதுல்ல? டேஸ்ட்டாக இருக்கும் பாரு. ஓகே சரி. பொண்ணு கொஞ்சம் நேரம் கலக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நான் வந்து 3 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கா? சும்மா ஒரு இதுக்காக, சும்மா ஒரு சொட்டு அதிகமாலாம் இல்லைங்க, சும்மா ஒரு சொட்டு போட்டு ஒட்டாமல் எடுத்ததுக்காக. அதுக்காக. ஆக்சுவலி ஒட்டாது, இருந்தாலும் நமக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அதுக்காக. ஏன்னா 3 மட்டும் செய்கிறேன். நான் 3 மட்டும் இருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தால் எக்ஸ்ட்ரா பவுலில் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஓ இருக்கிறத இதில் ஊற்றணும். நான் பொறுத்த வரைக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா தேவை நம்மளுக்கு, வராது, அதிகமாக இருக்குது. பாருங்கள், இப்போ இதை எடுத்து நான் ஒவ்வொரு இதுலேயும் சேர்க்குறேன். எடுத்து நம்ம இது என்ன ஒரு எங்கே வைக்கணும்? இதை இது அப்படியே ஆற விடணும், ஒரு 2 ஹவர்ஸ் செட் ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? இல்லை, வெளியே வச்சா போதும். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வச்சு கழிச்சு எடுத்தாச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் உடனே சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ரூம் டெம்பரேச்சர் இது அதுக்கேற்ற பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா கூட சீக்கிரம் ரெடி ஆகிடும். 1 hourலேயே ரெடி ஆகிடும். அப்போ ஃப்ரிட்ஜில் வை. ஓகே.
போதுமா எவ்வளோ மாட்டேட்டுற? தட்டையாச்சுன்னா அந்த உள்ள அந்த இது இல்லாமல் இறங்காமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் எப்படி பண்ணுறேன், இன்னும் மீதி இருக்குது, அதையும் நான் அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடறேன். வந்துடும் நினைக்கிறேன். இல்லையா? வந்துடும். இப்போ நான் சொன்னது தப்பாக போச்சு. ஒன்றும் இருக்குமா? ஒன்றும் கொஞ்சம் இருக்கலாமா? ஆமாம், இன்னும் நிறைய இருக்கு. எப்படியா இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாது. 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, செட் ஆகட்டும். சரி, ரெடி ஆயிடுச்சம்மா? ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். வந்துருச்சா? நல்லா வா, சூப்பராக வந்திருக்குல்ல? இங்க பாருங்க, மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. தண்ணி டேஸ்ட் பண்ணி பாரு. சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.